புதுச்சேரியில் ஏஎஃப்டி பஞ்சாலை மூடப்பட்டு 5 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை வழங்கப்படாமல் உள்ள போனஸ், நிலுவை சம்பளம் உள்ளிட்ட இதர சலுகைகளை உடனடியாக வழங்கிட வலியுறுத்தி தொழிலாளர்கள் பஞ்சாலை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் ஏஎஃப்டி பஞ்சாலையை மூடுவதற்கு முன்பு தொழிலாளர்களுக்கு சேர வேண்டிய அனைத்து நிலுவைத் தொகைகளையும் வழங்க வேண்டும் என்று தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். ஆனால் தொழிலாளர்களின் கோரிக்கையை நிராகரித்த அரசு பஞ்சாலையை கடந்த 2020 மூடியது. பஞ்சாலை மூடப்பட்ட 5 ஆண்டுகள் முடிவுற்ற நிலையில் இன்னும் தொழிலாளர்களுக்கு வரவேண்டிய போனஸ், சம்பளம் உள்ளிட்ட இதர நிலுவைத் தொகைகளை வழங்கப்படவில்லை. மேலும் நிலுவைத் தொகைகளை வழங்கிட வேண்டும் என வலியுறுத்த கடந்த 3 வருடமாக தொழிலாளர்கள் பல கட்ட போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். ஆனால் அரசு இதை கண்டு கொள்ளவில்லை. இந்த நிலையில் பஞ்சாலையில் பணிபுரிந்த தொழிலாளர்களுக்கு சேர வேண்டிய போனஸ், சம்பளம் மற்றும் இதர நிலுவைத் தொகைகளை உடனடியாக வழங்கிட வேண்டுமென வலியுறுத்தி தொழிலாளர்கள் இன்று பஞ்சாலை நுழைவாயில் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பஞ்சாலை தொழிற்சங்க தலைவர் பாலச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள்.